Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana's Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th NCERT ஓட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸசைஸ் 12.1ல 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். Exercise 12.1ல 6th problem பார்க்கலாம். A medicine capsule is in the shape of cylinder with two hemisphere stuck to each of its end. ஒரு மெடிசின் கேப்சூல் இருக்கு நம்ம பார்த்துருப்போம். கீழே மெடிசின் கேப்சூலோட இமேஜஸ் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மெடிசின் கேப்சூல் நம்ம பார்த்துருப்போம். நார்மலாக அது எப்படி இருக்கும்னு. மேலே கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. மெடிசின் கேப்சூல் என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. எது வர சிலிண்டர் ஷேப்? இது நமக்கு எந்த ஷேப் வர இருக்கு? சிலிண்டர் ஷேப் வித் டூ ஹெமிஸ்பியர். டூ ஹெமிஸ்பியர்னா எங்க? இங்க ஒரு ஹெமிஸ்பியர், இங்க ஒரு ஹெமிஸ்பியர் இதோட எண்ட்ல அட்டாச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிசின் கேப்சூல் எந்த ஷேப்ஸ்ல நமக்கு இருக்கு? சிலிண்டர் ஷேப் அண்ட் ஹெமிஸ்பியர் ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைன்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் த என்டையர் கேப்சூல் இஸ் 14 மில்லிமீட்டர். இந்த ஃபுல் லென்த் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 14 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த கேப்சூல் இஸ் 5 மில்லிமீட்டர். ஸோ இதோட டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 5 மில்லிமீட்டர். ஸோ ஃபுல் டயாமீட்டர் இஸ் 5 மில்லிமீட்டர். இதோட சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மெடிசின் கேப்சூலோட சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த ரெண்டு ஷேப்ஸ் சேர்ந்து தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மெடிசின் கேப்சூல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஷேப்பையும் என்ன பண்ணா போதும்? ஆட் பண்ணா போதும். ஸோ அதை எழுதலாம். சொல்யூஷன். ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? சர்ஃபேஸ் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் மெடிசின் கேப்சூல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஷேப் இருக்கு? சிலிண்டர். சிலிண்டர் ஷேப் அண்ட் ஹெமிஸ்பியர் ஷேப் சேர்த்து தான் நமக்கு என்ன கிடைக்குது? மெடிசின் கேப்சூல் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர் டோட்டல் சர்ஃபேஸ் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர் போத் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் இங்க ஹெமிஸ்பியர் நமக்கு எத்தனை ஹெமிஸ்பியர் இருக்கு? 2 ஹெமிஸ்பியர். So 2 times curved surface of hemisphere. ஸோ இந்த ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எதுக்கு? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் மெடிசன் கேப்சூலை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஷேப் ரெண்டு ஷேப் மூலமா அது என்ன ஆயிருக்கு? மெடிசன் கேப்சூல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன் இஸ் சிலிண்டர், அனதர் ஒன் இஸ் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2 இன்டூ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸை எழுதி அதோட வேல்யூஸ்லாம் தெரியுதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த சைடு நம்ம என்ன எழுதிக்கலாம்? சிலிண்டர் எழுதிக்கலாம். சிலிண்டர் ஹியர் ஹெமிஸ்பியர். சிலிண்டர் ஹெமிஸ்பியர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது நமக்கு? 2 pi RH. So curved surface of hemisphere formula 2 pi R square. ஸோ இங்க நமக்கு வேல்யூலாம் தெரியுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 2ங்கிறது நம்பர் தான். என்ன வேல்யூ தெரியணும்? ரேடியஸ் அண்ட் ஹைட்டோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ ரேடியஸ் நமக்கு கொடுக்கல. ஆனா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் ஆஃப் கேப்சூல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ டயாமீட்டர்ல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். diameter is equal to 5 millimeter. So இதுல இருந்து என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? ரேடியஸ். ரேடியஸ் R is equal to 5/2 millimeter. So அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட். ஸோ ஹைட் ஆஃப் சிலிண்டர் மட்டும் தான் வேணும். ஆனா நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் ஆஃப் த என்டையர் கேப்சூல் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 14 மில்லிமீட்டர். ஸோ அதுதான் ஹைட் நமக்கு. ஆனா இது ரெண்டு ஷேப்புக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எதுக்கு மட்டும் போதும்? சிலிண்டருக்கு மட்டும் போதும். அப்ப நம்ம எதை மைனஸ் பண்ண போறோம்?
ஹெமிஸ்பியருக்குள்ள ஷேப்பை நம்ம மைனஸ் பண்ணா போதும். ஸோ ஹெமிஸ்பியர் ஷேப் இங்க பாதி இருக்கு, இங்க பாதி இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே என்னது 5ஆல நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? சிலிண்டர் மட்டும் கிடைச்சிரும். ஸோ இங்க என்ன மைனஸ் பண்ணிரலாம்? டோட்டல் ஹைட் நமக்கு எவ்வளோ? டோட்டல் ஹைட் கொஸ்டின்ல 14 குடுத்துருக்காங்க. 14ல இருந்து நம்ம என்ன பண்ணா போதும்? -5. ஏன் -5 நம்ம பண்றோம் அப்படின்னா, இங்க நமக்கு ஃபுல் ஹைட் எவ்வளவு குடுத்துருக்காங்க? 14. நமக்கு எது வரும் வேண்டும்? சிலிண்டர் மாரிக்கு மட்டும் தான் நமக்கு வேணும். அப்ப இந்த பார்ட்ட நம்ம என்ன பண்ணிரலாம்? மைனஸ் பண்ணிரலாம். ஏன் இந்த பார்ட்ட 5ன்னு போட்டிருக்கோம்? இங்க சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தானே. இங்க சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ மட்டும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, டோட்டலா சேர்த்தா 5 தான் நமக்கு. ஏன்னா இங்க பாதி ரேடியஸ். ஸோ ஃபுல் டயாமீட்டர் எவ்வளோன்னு குடுத்துட்டாங்க? 5ன்னு குடுத்துருக்காங்க. அதனால தான் 5ஆல நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம 5ஆல பண்ணியிருக்கோம்னா, ஃபுல் டயாமீட்டர் அவங்க என்னன்னு குடுத்துட்டாங்க? 5ன்னு குடுத்துட்டாங்க. ஆனா 2 சைட்லயும் 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. அப்ப 2 சைடு உள்ள ஹெமிஸ்பியரையும் நான் மைனஸ் பண்ணணும். அப்ப சென்டர்ல இருந்து இங்க பாதி போறது ரேடியஸ். இங்க சென்டர்ல இருந்து இங்க பாதி போறது ரேடியஸ். ஸோ 2 ரேடியஸ் இருந்தா அது என்னது? டயாமீட்டர் தான். அப்ப டயாமீட்டர் வேல்யூ என்னது? 5. ஸோ 14ல இருந்து 5 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? சிலிண்டரோட ஹைட் கிடைச்சிரும். ஸோ 14ல இருந்து 5 மைனஸ் பண்ணா ஹைட் வேல்யூ நமக்கு என்ன வருது? h ஈக்குவல் டு 9. கொஸ்டின்ல நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? மில்லிமீட்டர் குடுத்துருக்காங்க. அப்ப என்ன போடணும்? 9 மில்லிமீட்டர் அப்படிதான் போடணும். ஸோ இப்ப ஹைட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரேடியஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இங்க சிலிண்டருக்கு இப்போ ஃபார்முலா நமக்கு ரெடி. 2 பையோட வேல்யூ ரெடி. ரேடியஸ் வேல்யூ நமக்கு தெரியும். ஹைட்டோட வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட் எதை செக் பண்ண போறோம்? ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியருக்கு என்ன வேணும்? R. ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? ரேடியஸ் R ஈக்குவல் டு என்னது? 5/2 மில்லிமீட்டர். ஸோ இதை நம்ம இப்போ போய் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எங்க சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம முன்னாடி எழுதியிருந்தோமா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த ஸ்டெப்பை அப்படியே பின்னாடி எழுதிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் மெடிசன் கேப்சூலோடதுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கிறோம்? மெடிசன் கேப்சூல் நமக்கு என்னென்ன ஷேப்ஸ்ல இருக்கு? கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் plus 2 into curved surface of hemisphere. So formula என்னது? சிலிண்டரோட formula? Cylinder formula is 2 pi RH plus 2 into bracket போட்டுக்கலாம். ஹெமிஸ்பியர் ஓடது என்னது? 2 pi R square. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு காமனா என்ன இருக்கு? 2 காமனா இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் பை காமனா இருக்கு. நெக்ஸ்ட் ஆர். இங்க ஒரு ஆரை நம்ம காமனா வெளியே எடுத்துடலாம். அப்ப எதை காமனா எடுக்கலாம்? 2 பை ஆரை காமனா வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன மட்டும் இருக்கும்? 2 பை ஆரை நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன மட்டும் இருக்கும்? ஹைட் மட்டும் இருக்கும். பிளஸ் அப்படியே போட்டுடலாம். இந்த 2வை நம்ம வெளியே எடுத்தாச்சு. அப்போ உள்ள என்ன இருக்கும்? இன்னொரு 2 இருக்கும். ஸோ பை வெளியே எடுத்தாச்சு. ஆர் இங்க 2 டைம்ஸ் இருக்கு. ஒரு ஆரை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ உள்ள என்ன இருக்கும்? ஒரே ஒரு ஆர் இருக்கும். ஸோ இங்க இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into 22/7 into ரேடியஸோட வேல்யூ நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வேல்யூ இஸ் 5/2. ஸோ அதை அப்ளை பண்ணலாம். 5/2. ஸோ ஹைட் வேல்யூ இஸ் ஹைட்டோட வேல்யூ என்னது நமக்கு? ஹைட்டோட வேல்யூ 9. 9 பிளஸ் 2 into இங்க 5/2. ஸோ பிராக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். 2 get cancel. ஸோ 2 get cancelனா பிராக்கெட்குள்ள நமக்கு என்ன மட்டும் இருக்கும்? 9 plus 5. 2 into 22/7 into 5/2. ஸோ பிராக்கெட்ல நமக்கு என்ன மட்டும் வரும்? 9 plus 5 that is 14. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? எதை கேன்சல் பண்ணலாம்? இங்க 2 here 2 get cancel. ஸோ இங்க கீழே 7 இருக்கு, இங்க 14 இருக்கு. அதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்பனா here 1
இங்க 7 டேபிள்ல எனக்கு 14 நமக்கு எவ்வளவு வரும்? How many times? 2 times. ஸோ ரிமைனிங் இருக்கிற நம்பர்லாம் நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதலாம். ரிமைனிங் என்னென்ன நம்பர்லாம் இருக்கு? இங்க 2 கேன்சல் ஆயிருச்சு. இங்க 7 கீழ 1 இருக்கு எடுத்துக்க வேண்டாம். அப்ப 22 இருக்கு. 5 இருக்கு. 2 இருக்கு. இத மட்டும் நம்ம நெக்ஸ்ட்ல எழுதினா போதும். 22 வேற என்ன இருக்கு? 22 5 இருக்கு. 2 இருக்கு. ஃபுல்லா மல்டிப்ளிகேஷன் தான். 5 2. ஸோ 5 2s are 10. ஸோ இப்போ 10ஆல பண்ணா ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1ஆல பண்ணுவோம். 1 into 22 that is 22. 1 0 இருக்கு. அப்படியே போட்டுடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு இதுதான். இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் medicine capsules equal to 220 millimeter. ஸோ ப்ராப்ளம் இது ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஈஸியான ப்ராப்ளம் தான். கொஸ்டின்லேயே நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, ஒரு மெடிசன் கேப்சூலோடதுக்கு கிவன் அவங்களே கொடுத்துட்றாங்க. அது என்னென்ன ஷேப்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னென்ன ஷேப்பில் சிலிண்டர் அண்ட் 2 ஹெமிஸ்பியர் எண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன ஷேப்ஸ் யூஸ் ஆகுது? சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் 2 டைம்ஸ் வருது. ஸோ ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்ம் இப்படி இருக்கு. 2 into curved surface of ஹெமிஸ்பியர்னு இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸியா டயாமீட்டர்ல இருந்து ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுல என்ன மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைண்ட் அவுட் பண்றோம்? ஹைட் மட்டும். ஹைட் வந்து 14. அது வந்து என்டையரா ஹெமிஸ்பியருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க 14ங்கிறது. நமக்கு எதுக்கு மட்டும் வேணும்? சிலிண்டருக்கு மட்டும் வேணும்னா இதோட ஹாஃப் இதோட ஹாஃப் 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 சேர்ந்தா தட் இஸ் டயாமீட்டர். ஸோ அந்த 5 அப்படியே மைனஸ் பண்ணிடுறோம். இந்த 5 மைனஸ் பண்ணா ஹைட்டோடது கிடைச்சிரும். ஸோ வேல்யூ எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த சர்ஃபேஸ் ஏரியால போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமன் டெர்ம்ஸை வெளியே எடுத்துட்டு கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.